next we are going to look at the press meet of the movie Valiyavan. This movie is directed by Saravanan, and in the lead roles you'll see Jay and Andrea. Let's check out what the director and the actress of this movie had to speak about it in the press meet. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா வலியவன் ஒரு லவ் ஆக்ஷன் மூவி. இதில் எல்லா டெக்னீஷியனும் ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ். குறிப்பாக ப்ரொடியூசருக்கு சம்பத். என்னென்னா ஜெய் நான் இந்த காம்பினேஷனுக்கு என்ன ஒரு பட்ஜெட் அலோவ் பண்ண முடியுமோ அதை மீறி ஒன்று பண்ணியிருக்காங்க. என்னென்னா அது இந்த ஸ்கிரிப்ட் மேலே உள்ள நம்பிக்கை. அதே மாதிரி இந்த படம் நல்லா வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இதில் சம்பத் சார் இல்லாமல் ஒரு 4 பேர் இருக்காங்க. ஒரு மகேந்திரன், சுரேந்திரன், அது மாதிரி இன்னும் 2 தரன் இருக்காங்க. அவங்க அப்பப்போ அவங்க எங்கே தேவையோ அங்கே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்னோட தேங்க்ஸ். அப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் என்னென்னா சின்ன சின்ன லொக்கேஷனுக்குள்ளெல்லாம் கூட ரொம்ப மெனக்கட்டு பார்க்கணும். இன்ன வரைக்கும் கூட ஒரு லொக்கேஷன் தேடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரமேஷ், பாபு, ஜெரி, கார்த்திக், கிருஷ்ணா இவங்க எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்னோட டெக்னீஷியன் சொல்லும்போது தினேஷ் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஃப்ரேமுக்குமே ரொம்ப மெனக்கிடுவார். அது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால நான் வந்து அவருக்கு என்னோடது மட்டும்தான் இருக்கணும் இல்லாமல் அவருக்கும் ஒரு ஃப்ரீடம் கொடுப்பேன். இது இருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னார்னா முதல்ல அவரோட ஒப்பீனியன் நான் கேட்டுப்பேன். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் ராஜமோகன், அப்புறம் எடிட்டர் சுபாரக். அப்புறம் இதில் வந்து ஆண்ட்ரியா கூட ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் என்ன சொல்லலாம், முதல்ல எல்லாம் ஒர்க் பண்ண எல்லா ஹீரோயின்ஸுமே கொஞ்சம் இதாக இருந்தாங்க. இப்போ ஆண்ட்ரியா ஆகும்போது எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. பட் வந்து ரொம்ப டெடிக்கேட்டாக அதில் ஒர்க் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. நிறைய பேர் வந்து இந்த படத்தில் தான் நீங்கள் சிங்கிள் ஹீரோன்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ கெஸ் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் I'm working with Saravanan sir, first time I'm working with Jay, first time நான் வந்து என்னுடைய படத்துக்கு இமான் சார் மியூசிக் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சீரியஸ் ரோல் இல்லாமல் கொஞ்சம் ஜாலியான ஒரு படம் நான் பண்ணுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் கார்லாம் ஓட்டுறேன். பிகாஸ் I don't really drive in real life. So lots of firsts in this movie. I really enjoyed the experience. Thank you to my director, my cameraman, the entire team, producers, Sarla for giving me a great look, and நீங்க எல்லாரும் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு I hope. Thank you. The wonderful songs of this movie are written by Viveka and Namuthukumar. Both of them were present during the press meet. Let's check out what they had to speak about the movie and working with Saravanan. வலியவன் நண்பர் இயக்குனர் சரவணன் கூட நான் பணியாற்ற 3வது படம். இந்த படத்தில் 3 பாடல்கள் எழுதியிருக்கேன். சரவணன் பொறுத்த வரைக்கும் வந்து அவருடைய ஒவ்வொரு படத்துலையும் வந்து பெண்களுக்காக ஒரு பாட்டு வைப்பார். கதாநாயகி தன்னுடைய காதல் உணர்வை சொல்கிற மாதிரி. எங்கேயும் இப்போதுலையும் அந்த உன் பேரே தெரியாது, அதை கூப்பிட முடியாதுன்னு அந்த பாடல் அது எனக்கு சைமா விருது உட்பட பல விருதுகளை பெற்றுக் கொடுத்தது. அதே போலவே ஈவன் வேறு முதல்ல என்ன மறந்தேன் எதற்கு மறந்தேன் இன்று வரை அந்த பாடல்கள் ஒளிபரப்பாத நாளே இல்லை என்று சொல்லலாம். அதே போலவே இந்த படத்தில் வந்து வலியவன் திரைப்படத்தில் ஏலோ மியா ஏலோ மியா நெஞ்சோரமாய் காதல் மெய்யான்னு ஒரு பாடல். இந்த வருடம் முழுக்க இந்த பாடல் வந்து ஒளிபரப்பப்படும் என்று நான் திடமாக நம்புகிறேன். அதே போல இன்னொரு காதல் பாடல் இருக்குது. ஆஹா காதல் என்னை அடித்து துவைக்க, ஆஹா காதல் என்னை அடித்து துவைக்க அடடா தப்பிச்சல்ல நினச்சேன். ஆனால் நெஞ்சுக்குள்ளே ஆசை ஒன்று குதிக்க தானாக மாட்டிக்கிட்டு முழித்தேன். அழகாக சிரித்தாலே அவள் கண்ணு 2 பம்பரும், அதிலே போய் விழுந்தேனே தலை சுற்றி மயக்கம் வந்துடும், தெரிஞ்சே நான் தொலைஞ்சே போனேன்னு ஒரு பாட்டு. இன்னொரு பாடல் வந்து கொஞ்ச நேரம் மழை வரும், கொஞ்ச நேரம் புயல் வரும், கொஞ்ச நேரம் மழை வரும், கொஞ்ச நேரம் வெயில் வரும், பெண்ணே உன்னை பார்க்கும்போது நெஞ்சுக்குள்ளே புயல் வரும்னு ஒரு பாட்டு. இந்த 3 பாடலுமே ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து நல்ல ஒரு மெல்லிசையாக வந்து நண்பர் இமான் இசையமைச்சிருக்காரு. விசில் படம் தொடங்கி இந்த வலியவன் வரை கிட்டத்தட்ட ஒரு 100-150 பாடலுக்கு மேலே இமானுக்கு நான் எழுதியிருக்கேன். சமீப காலங்களில் வந்து பட்டையை கிளப்பிட்டிருக்காரு. அந்த வகையில் அவருடைய இசை பயணத்தில் இந்த வலியவன் இன்னொரு மைல்கல் அமையும். இந்த படத்தில் இடம்பெற்ற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். யார் வலியவன் அப்படின்னா புத்திமான் பலவான் ஆவான் அப்படின்வாங்க. புத்தி கூர்மையோடு எங்கே அந்த வலிமையை பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து அந்த வலியவன் என்பதற்கான பொருள் வருகிறது. உதாரணமாக இப்போ சம்மட்டி அடிக்கிறவனை விட பல மடங்கு குறைவான உழைப்பு தான் ஒரு பேட்ஸ்மேனுக்கு. ஆனால் அவர்கள் அடைகிற புகழ் அத்தகையதாக இருக்கிறது. அதனால் வலிமை என்பது என்ன, வலியவன் என்பது என்ன என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு
விவாதத்துக்குரிய அற்புதமான ஒரு தலைப்பு. இந்த படத்தில் நான் வந்து 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். காதல் நல்லவனா கெட்டவனா என்று ஒரு பாடல். என்னன்னா, ஒரு காதலை வந்து ஒரு மனிதனாக உருவகப்படுத்தி அவன் நல்லது செய்கிறானா, தீமை செய்கிறானா, தொல்லை கொடுக்கிறானா, துணையாக இருக்கிறானா என்று சொல்லுகிற ஒரு பாடல். இன்னொரு பாடல் பார்த்தீங்கன்னா, ஹாப்பி பர்த்டே. ஒரு சாலையில் சந்திக்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு இளைஞன் எத்தகைய வகையில் வந்து வாழ்த்து சொல்லுகிறான், பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுகிறான் என்கிற பாடல். 2 பாடலுமே ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. சரவணன் சாரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ஏன்னா எங்கேயும் எப்போதும் என்கிற படம் வந்து ஒரு சமூக விழிப்புணர்வு படமாகவும் அதே சமயத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு கமர்ஷியல் படமாகவும் அமைஞ்சது. இவன் வேற மாதிரி படம் பார்த்தீங்கன்னா அதனுடைய வித்தியாசமான திரைக்கதைக்காக மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம். அதில் நான் 3 பாடல்கள் எழுதியிருந்தேன். அதில் லவ்வில் லவ்வில் பாடல் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இந்த படம், இதனுடைய ட்ரெய்லர், இதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே வேற மாதிரி இருக்கு. நிச்சயமா வலியவன் ஒரு மிகப்பெரிய முத்திரை படைப்பாக இருக்கும். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் இமான் பற்றி சொல்லணும். நிறைய அவரோட நான் பணியாற்றியிருக்கேன். சென்ற வருடம் கூட ஜிங்கினமணி, எப்பமா மாட்டிட்டு போன்ற பாடல்கள் அவருடைய சில மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இந்த பாடல்களும் மிகப்பெரிய வெற்றியை பெறும். இந்த படம், பாடல்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றியை அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். Also coming up on Forward Film News is the launch of 7 movies under the production house of Crow and Fox. Well, it is the first ever time in the Kollywood industry that 7 movies are being launched simultaneously under one roof. Let's check out. 2 படங்களை ஏற்கனவே நாங்கள் ஷூட் பண்ணிட்டேன் பட்ஜெட் போட்டு. முதல் படம் வந்து இப்போ ஜனவரி மலையில் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. 2வது படம் லந்து ஒபாமா ஃப்ரம் மதுரை வந்து ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. தட் இஸ் ஆல்சோ லைக் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. 3வது படம் என்னுடைய அசோசியேட் ராஜ் இயக்குனராக அறிமுகமாகறான். கடவுள் இருக்கான் குமார். அது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிச்சு. நான் செகண்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் போகிறோம் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம். இந்த 3 படங்களை ஒரு பேஸ் ரெடி பண்ணிட்டு தான் ஐ வெண்ட் அண்ட் பிட்ச் வித் த விஷுவல்ஸ். ஸோ தட் தே வில் ஃபீல் இட் ப்ராமிசிங் டு ப்ரொடியூஸ். ஏன்னா ஒரு கோ ப்ரொடியூஸராக உள்ள வரது இன்றைக்கி அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 250 ஃபிலிம் வர ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் இண்டஸ்ட்ரி லைக் சினிமாக்குள்ளே அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இந்த 7 படங்கள் இப்போ கிட்டத்தட்ட 2 படங்கள் முடிஞ்சது நானே சொன்னேன். 3வது படம் ப்ரொடக்ஷன் இருக்குது. 3 மாதத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுங்கிறது எங்களுடைய ஐடியா. அதுக்கான ஃபவுண்டேஷன் எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கோம். இனிஷியலாக அந்த 7 படங்கள் வந்து ஒரு வார்மிங் அப் செஷன் தான். இதை வச்சு நாங்கள் இன்டர்நேஷ்னலாக இன்னும் நிறைய வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ஃப்ரம் US, UK அண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு உள்ளே கொண்டு வந்து வருஷத்துக்கு 10 படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய ஐடியா. அதான் நானும் டத்தோ மிஸ்டர் ராஜா கூட லாஸ்ட் நைட் கூட நாங்கள் அதான் பேசிகிட்டு இருந்தோம். இது மட்டும் கரெக்டாக வரட்டும் ராஜேஷ், வருஷத்துக்கு 10 படம் பண்ணுவோம். லெட்ஸ் கிரியேட் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லெட்ஸ் கிரியேட் குட் சினிமாஸ். நல்ல படங்கள் பண்ணுவோம். அதில் 7 படங்கள் பண்ணுதுன்னா 7 படம் பண்ணுறோன்னா அதில் ஒரு 3 படங்கள் நல்ல படங்களை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னாவே வி கேன் பேலன்ஸ், கீழே விழாமல் தெளிவாக ஸ்டடியாக போகலாம். இதே எங்களுடைய பிளான். ஸோ தேங்க்ஸ் ராஜேஷ் சார். ஸோ இன்னும் ஃபோர்த் கம்மிங் இயர்ஸில் வருஷத்துக்கு 10 படங்கள் எல்லாம் பண்ணணும். இதெல்லாம் எங்களுடைய ஆசை. இனிஷியலாக நாங்கள் வந்து இப்போ தவந்துட்டுருக்கோம். எங்களை வந்து அடுத்து கையை பிடிச்சி அப்படி தூக்கி நடக்க வைக்கிறது, அதுக்கான சக்தி கொடுக்கறது ஊடகங்கள், மீடியா. நீங்கள் தான் யூ ஷுட் மேக் அஸ் பிக். நீங்கள் தான் எங்களுக்கு அந்த ஒரு அஸ்திவாரத்தை போட்டோம். அதுக்கப்புறம் மேலே பில்டிங் கட்டுறதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களை வாழ்த்தி எங்களுக்கு கடைசி எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களை மேலே தூக்கி வேணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளுங்கள். பெரிய பட்ஜெட்டில் பெரிய ஹை லெவல் ஹீரோஸோ இல்லை ஆர்டிஸ்டோ வச்சு எடுக்கலாம் தான் நிச்சயமாக ரிட்டர்ன்ஸ் இருக்கும். பட் லெட்ஸ் திங்க் அபவுட் சம் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் நியூ காமர்ஸ். ஏன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்போம். அதில் இந்த லோக்கல் ஆர்டிஸ்ட், அதாவது நம்ம மலேசியன் ஆர்டிஸ்ட்க்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்போம் அப்படின்னு அக்ரி பண்ணியிருக்காங்க. டெஃபினெட்லி வி வில் ஒர்க் டுகெதர். நினைக்கிறேன் 3வது படம் வந்து நம்ம சர்டன் சீன்ஸ் வந்து நம்ம மலேசியாலையும் எடுக்கிறோம். அதில் வந்து நம்ம மலேசியன் ஆர்டிஸ்டும் ரொம்ப பேர் இன்வால்வ் பண்ணுவாங்க. எங்களுக்கும் அதில் சந்தோஷம் இருக்குது. ஸோ ஐம் வெரி ஷுவர் டெஃபினெட்லி தெர் இஸ் நோ இஷ்யூஸ், நோ டவுட். 7 படத்தில் எப்படியும் அவங்க சொன்ன மாதிரி 3 நிச்சயமாக ஹீட் ஆகும். நம்ம எல்லாம் பார்ப்போம். 10வது எப்படியாவது முடிச்சிருவோம். 7 முடிஞ்சு அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியது. அடுத்த வருஷத்துக்கு அடுத்த பிளான் பார்ப்போம். Thank you very much. That's all. It's a team of a lot of international producers who came together and produced 7 different movies under one banner. Let's check out what the celebrities of the movie had to speak about it in the launch. ராஜேஷ் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். நாங்கள் 2 பேரும் ஒன்றா வேலை செஞ்சுருக்கோம். அப்போ அவர் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படித்து முடிச்சுட்டு வந்திருந்தார். அப்போ அண்ட் நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு ஆப் டிவி அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வேலை செய்கிறோம். அவர் கிராஃபிக்ஸ்லாம் பண்ணுவார். நான் ஏதோ டைரக்ஷன் பண்ணுறேன்னு எல்லோரும் ஏமாற்றிட்டு அலைஞ்சிருந்தேன். பட் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம். இட் வாஸ் அ கிரேட் ஸ்ட்ரென்த். அப்போயே ரொம்ப பரபரப்பாக இருப்பார். அதுக்கப்புறம் தனியாக டிஐடின்னு ஒரு ஸ்டுடியோ வச்சுருந்தார். இஸ் அ கிரேட் டிசைனர் டு, அதாவது ஆல் இன் ஆல் அழகராஜான்னு சொல்லலாம். பட் இட்ஸ் இன் அ வெரி குட் வே.
ஏன்னா அவர் எது எடுத்தாலும் அதில் வந்து ட்ரைஸ் டு மேக் அ டிஃப்ரென்ஸ். அண்ட் ஈவன் இந்த கலர்ஸ் அவரோட டிசைன்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் அட்வர்டைஸிங்க்கு எது கேட்டாலும் அது வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக பண்ணுவார். பட் இட்ஸ் நாட் வெரி ஜாரி அண்ட் இட்ஸ் வெரி கிளாசி. நான் வேறு நடிச்சிருக்கேன் ஒரு படத்தில், லந்துன்ற ஒரு படத்தில். அவங்க பிரதர் சொன்னாங்க இட்ஸ் அ வெரி நைஸ் டைட்டில். அண்ட் ஆல்சோ படத்துலேயும் அந்த மாதிரி பயங்கரமான லந்துலாம் இருக்குது. அண்ட் ஆல்சோ another ஃபில்ம் அவருடைய ப்ரொடக்ஷனில் நான் நடிச்சிருக்கேன். அண்ட் மோர் தென் எவ்ரிதிங் என்னுடைய நல்ல ஃப்ரெண்ட் என் தம்பி. அண்ட் என்றைக்குமே அவன் பெரிய ஆளாக வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் ஐம் ஷுர் இஸ் கோயிங் டு மேக் இட் பிக். அண்ட் தேங்க்ஸ் லாட் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் சப்போர்ட்டிங் ஹிம் ஃப்ரம் மலேசியா. அண்ட் இங்கே வந்தவங்க எல்லாருக்கும் அண்ட் எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கும் thank you very much. Suresh from the Studio 9 production banner was present as one of the guests during the launch. Let's check out what he had to speak about the movie. ஒரு ஃபாக்ஸ் அண்ட் க்ரோ பற்றி ஒரு கேட்சியான விஷயம் என்னன்னா, அந்த டைட்டில் ஃபாக்ஸ் அண்ட் க்ரோ ப்ரொடக்ஷனே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இது. தமிழில் அதை இது பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா தெரியும். இவர் 7 படங்கள், நான் ஃபர்ஸ்டே வந்து சொன்னேன்ல, 7 டைட்டில் நான் வச்சிருக்கிறது பெரிய விஷயம். அதே மாதிரி டைட்டில் எல்லாமே ரொம்ப கேட்சியாக இருக்குது. நீங்கள் 2 செகண்டில் டைலாக் யோசிச்சிங்கன்னா நான் வந்துடும் உங்களுக்கு 7. எனக்கு சத்தியமாக இப்போ வரல, இல்லைன்னா நான் வரிசையாக சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த வந்து பார்த்தோன்னே இவர் சொல்லும் போது எல்லாமே நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில் அதில் வந்து லந்து, செம்மையாக இருக்கும். லந்து அப்படிங்கிறது அந்த மதுரைக்கார லந்து. அவர் டோன் பண்ண அது சசிகுமார் அண்ணன் அங்கே தாரத்தப்பட்டையில் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கேன்னா, இங்கே வந்து அந்த டைட்டில் அவர் பேசும்போது பார்த்தோன்னா அப்படியே அவர் டோனு அவர் மூஞ்சி இதெல்லாம் கொஞ்சம் அவர் மாதிரி இருந்துச்சு, சசிகுமார் அண்ணன் மாதிரி. வாழ்த்துக்கள் மாமா, நல்லா வரணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு டைட்டில் வந்து ஒரு கேட்சியாக வைக்கிறாரு. இது என்னடா 7 படங்கள், இது எப்படி இருக்கும், இவர் சும்மா ஒரு 7 படம் மலேசியன் கம்பெனி கூப்பிட்டுட்டு போட்டு காமிச்சிட்டு காணாமல் போயிடுவாருன்னு நினைக்காதீங்க. அவர் அப்படி கிடையாது. இவரோட கஷ்டம் அந்த இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இவரோட வெறி, அதாவது சினிமா வெறியன்களில் இவர் முக்கியமானவர். இந்த படங்கள் எல்லாமே ஒரு படங்களும் கண்டிப்பாக மாறுபட்டு இருக்கும். ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வேணால் உங்களுக்கு ட்ரைலரில் அப்படி இருக்கலாம். பட் அதோட குவாலிட்டி, அதை சொல்ல வந்த விஷயங்கள் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணால எந்த அளவுக்கு எசன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக இது சூதுகம் டைப் ஆஃப் மூவிஸும் இருக்கும், ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் இருக்கும், சில கருத்துக்கள் வந்து சொல்கிறதுக்கான விஷயங்களும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து 7 படங்களும் வந்து 3 படங்கள் இல்லை சார், 7 இல்லை 3 இல்லை, 7மே ஹிட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எனக்கு ஒரு படம் எடுங்க. ரொம்ப நல்ல விஷயம், ஏதோ கண்டிப்பா ஹிட் ஆகணும். Well friends, I hope உங்களுக்கு இந்த ஷோ ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ next என்ன பண்ணணும் உங்களுக்கு நல்லா தெரியும். You have to go on to www.facebook.com/peppers and share your views because your likes, comments and views are very very important to us. Well ladies and gentlemen, next week again I'll come back with some more new movies. Until then, this is your host Ando Sandhya saying bye.